உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லேக்கா தான் கால் பண்றாங்க. பார், போன் பண்ணிட்டாங்களா? நான் சொன்னேன் பார்த்தல. அவங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல பாரு. சரி, போன் அட்டெண்ட் பண்ணி பேசு. ஹலோ. ஹலோ சித்தார்த், ராணி இப்ப நார்மல் ஆயிட்டாங்களா? இப்ப பரவாயில்ல லேக்கா. ஆனா அவ ரொம்ப குழப்பறா. என்ன சித்தார்த் சொல்றீங்க? அந்த இச்சாதாரி இவளை ரொம்பவே பயமுறுத்திடுச்சு போல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. யோ, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசினு இருக்கிற? லேக்கா, அவ பயத்துல இந்த மாதிரிலாம் பண்றாளா இல்ல பைத்தியம் பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்றாளான்னு ஒன்னும் புரியல. ஓ சித்தார்த், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவ அந்த இச்சாதாரி கூட நேரடியா மோத போறாளாமா. என்ன சொல்றீங்க சித்தார்த்? ஆமா லேக்கா, நான் சொன்னாலும் கேட்காம நாளைக்கு ஏதோ ஒரு பூஜை பண்ண போறாளாமா. அது நவநாகங்களுக்கான பூஜையா. அத செஞ்சா அந்த இச்சாதாரி கட்டுக்குள்ள வந்துருன்னு சொல்றா. என்னது, நவநாகங்களுக்கான பூஜையா? இந்த இச்சாதாரி யாருன்னு தெரியாம என்கிட்டயே மோதுறாளா அவ? அவ கண்ணு முன்னாடியே வீட்டுக்கு வலம் வந்துகிட்டு இருக்க. அது கூட தெரியாம என்ன கட்டுக்குள்ள கொண்டு வர போறாளா? நான் யாரு? இச்சாதாரிடா. ஆமா சித்தார்த், இந்த நவநாகங்களுக்கு பூஜை பண்ணா இச்சாதாரி கட்டுக்குள்ள வந்துரும்னு யார் சொன்னா? நம்ம நம்பூதிரி ஐயா தான் சொன்னாரு. லேக்கா, அதான் நான் சொன்னேன்ல, அவ பயத்தால இப்படி எல்லாம் பண்றாளே இல்ல பைத்தியம் பிடிச்சு பண்றா. அந்த நம்பூதிரி சொன்னானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா இது வரைக்கும் இது நமக்கே தெரியாத விஷயமா இருக்கே. சரி சித்தார்த், அந்த பூஜையெல்லாம் பண்ணி இச்சாதாரி கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா அது நமக்கு நல்லது தானே? யோ, போனை கொண்டாயா. லேக்கா, நானே வந்து இத பத்தி உங்களாட்ட சொல்லணும் தான் இருந்தேன். அது உள்ளார நீங்களே போன் பண்ணிட்டீங்க. இத பாருங்க, அந்த இச்சாதாரியாண்ட மோதி ஜெயிக்கணும், இல்லன்னா உசுர விட்டுறணும். இது ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும். இவங்க எல்லாரும் பயந்துருவாங்கன்னு தான் நான் இவங்களாண்ட ஒரு விஷயத்த சொல்லல. என்ன ராணி? நாளைக்கு அந்த இச்சாதாரிய அந்த பூஜையில வச்சு நான் லாக் பண்ண போறேன். என்ன சொல்றீங்க ராணி? நீங்க பண்றது இந்நேரம் அதுக்கு தெரியாமையா இருக்கும்? கண்டிப்பா தெரிஞ்சிரும் லேக்கா, அதான் சொல்றேன். ராணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நாளைக்கு நடக்க போற அந்த நவநாகத்துக்கான பூஜையில ஒரு விஷயம் மறைஞ்சு நிறுவுது. என்ன ராணி அது? நான் இப்பதான் நாகலோகம்னு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால நாகமுனி சித்தர் எழுதின ஒரு புத்தகத்தை படிச்சேன். அதுல ஒரு விஷயம் போட்டுருந்துச்சு. அந்த நவநாக பூஜையில ஆதிசேஷன் ஒரு பாம்பு இருக்குது. அதான் எல்லா பாம்புகளுக்கும் தலைவனா. ஆமா, இது உண்மைதானே? சரி, அதுக்கு என்ன இப்போ? அந்த ஆதிசேஷன் பாம்புக்கு செய்யற பூஜையில அந்த இச்சாதாரியோட சட்டைய வச்சு படைச்சிட்டா அதுக்கப்புறம் அதால எந்த உருவத்தையும் எடுக்கவே முடியாதான். அதோட அந்த ஆதிசேஷன் கல்ல வீட்டு வாசல்ல நட்டு வச்சிட்டா அந்த பாம்பால அந்த இடத்துக்குள்ளாரே வர முடியாதான். இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. இத நான் இது வரைக்கும் யாராண்டியும் சொல்லல லேக்கா. ஏன்னா கண்டிப்பா அது அந்த இச்சாதாரி காதுக்கு போயிரும். அப்புறம் அது அந்த விஷயத்த செய்ய விடாம தடுக்க பாக்கும். ஏ ராணி, நான் தான் இச்சாதாரின்னு தெரியாம என்கிட்டயே விஷயத்த சொல்லிட்டு இருக்க. இதுல நீ என்ன கட்டுப்படுத்த பூஜை பண்ண போறியா? ராணி, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஏங்க, இது உண்மைங்க. நீங்க நாகலோகங்கிற புக்க பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அது ஒரு கையெழுத்து பிரதியும் கூட. ராணி, அத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா படிச்சதில்ல ராணி. ஆமா, இந்த புக்க உங்களுக்கு யார் கொடுத்தது? வேற யார் எனக்கு தரப்போறா? எல்லாம் நம்ம ஐயாதான். நினைச்சேன், இதெல்லாம் அந்த பைத்தியக்காரனோட வேலையாதான் இருக்கும்னு. சரி ராணி, எப்பவும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருப்பேன். இந்த பேட்டல்ல கண்டிப்பா நான் உங்களை வின் பண்ண வைப்பேன். தெரியலக்கா. ஏ ராணி, அப்படி தனியா வந்து என்ன ரகசியம் பேசுற? யோ, நான் என்னவோ பேசிட்டு போறேன். நான்ட சொன்னாதான் 1000 கேள்வி கேக்குற. அவங்களாவது நம்புறாங்களே. தெரியலக்கா, நான் போனை வச்சிடறேன். உண்மையாவே அந்த பூஜையை செஞ்சா உங்களை அந்த ராணி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாளா? அப்ப உங்களுக்கு பிரச்சனை வருமா? ஐயோ தமன்னா,
அது தெரியாம தான் நானே குழம்பி போயிருக்கேன். அந்த ராணி சொன்னதெல்லாம் உண்மையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் உங்களை இப்ப வர சொன்னேன். நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன லேக்கா பண்ணணும்? நீங்க எப்படியாவது ராணி வச்சிருக்கிற அந்த நாதமுனி எழுதின நாகலோகம் புக்க அவ ரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். நான் கொண்டு வந்து தரணுமா? ஆமா தமன்னா, உன்னால மட்டும்தான் அது முடியும். அந்த புக்க படிச்சா மட்டும்தான் ராணி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியும். சித்தார்த் எங்கேயோ கிளம்பி போறானே, எங்க போறான்? தமன்னா, எனக்காக அந்த புக்கை எடுத்துட்டு வந்து கொடு. புரியுது லேக்கா, நான் நைட் எப்படியாவது கொண்டு வந்து கொடுக்கறேன். சரி தமன்னா, நீ அதை கொண்டு வந்து கொடு. இப்ப சித்தார்த் எங்கேயோ கிளம்பி போறான். அவன் எங்க போறான், எதுக்கு போறான்னு நான் போய் பாக்குறேன். நம்மள மீறி ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. அது நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும்னு தோணுது. தமன்னா, நான் சொன்ன மாதிரி அந்த புக்கை எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடு. சரி லேக்கா. என்ன தமன்னா இது இப்படி சொல்லிட்டு போகுது? ஆமா, சித்தார்த் எங்க போறான்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல சித்தப்பா. இதுக்கு மேலே ஏதாவது கேட்டு எனக்கு கடுப்பேத்தாதீங்க. ராணி ரூம்ல இருக்கிற புக்கை எப்படியாவது எடுத்துட்டு வந்து கொடுத்துடுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுச்சு. நான் வேற அந்த புக்கோட பேரை மறந்து தொலைச்சிட்டேன். தமன்னா, அது நாதமுனி எழுதின நாகலோகங்கிற புக்கு. அந்த புக்கோட பேரு என் மூளையில நல்லாவே பதிஞ்சிடுச்சு. அதை எப்படியாவது ராணி ரூம்ல இருந்து எடுக்கணும். அவ ஒரு எமகாதகி. அவளுக்கு தெரியாம எப்படி எடுக்கிறது? சரி, ஏதாவது ஐடியா பண்ணலாம் வாங்க. வா. இப்ப சித்தார்த் எதுக்கு இங்க வந்திருக்கான்? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. நீங்க யார் தம்பி? உங்களுக்கு என்ன வேணும்? சாமி, என் பேரு சித்தார்த். என் மனைவி பேரு ராணி. அவளுக்கு ஒரு இச்சாதாரி பாம்பால ஆபத்து தொடர்ந்துகிட்டே இருக்கு சாமி. அது விஷயமா அவதான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.